ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸைஸ் 2.1 சாமி. நான்காவது கணக்கு i^59 + 1/i^59 ஈக்குவல் டு கொடுக்கப்பட்ட எண்ணை நம்ம ஐயின் பவர் இருந்துச்சுன்னாவே நான்கினுடைய மடங்காக எழுத போகிறோம். அப்போ இது பக்கத்தில் கூடிய நான்கின் மடங்கு நாலாவது பெருக்கல் வாய்ப்பாடுனா சாமி 5 60. அப்போ i^4 இந்த ஹோல் பவர் 15ன்னு போகலாமா? அடுக்கடுக்க தானே பண்ணணும், பெருக்கணும். 5 60. ஆனால் அது கம்மியாக இருக்குது. அப்போ 1 கம்மியாக இருக்குது. ப்ளஸ் போட்டுக்கக்கூடாது. நடுவில் பெருக்கலந்தால் தான் அடிமானங்கள் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அடுக்குகள் என்ன பண்ணிக்க முடியும், கூட்டிக்க முடியும். அப்போ 5 60 60 1 போனால் எவ்வளோ? 59. ஓகே. ப்ளஸ் 1/, இது அதே மாதிரி எழுதலாம். i^4 த ஹோல் பவர் 15 × 1 கம்மியாக இருக்குது. ஓகே. தட் இஸ் ஈக்குவல் டு i^4 மதிப்பு என்ன சாமி நமக்கு? +1. i^-1 ஈக்குவல் டு -i. i^0 ஈக்குவல் டு 1. எனிதிங் பவர் ஆஃப் ஈக்குவல் டு 1. i^+1 ஈக்குவல் டு +i. i^+2 ஈக்குவல் டு -1. i^+3 ஈக்குவல் டு -i. i^+4 ஈக்குவல் டு +1. ஓகே. இந்த இதுவே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. -i +i -i. இது 1 +1 -1 +1. ஓகே. இப்போ இதனுடைய மதிப்பு ஃபுல்லாக ஆயிடுச்சு. 1 கூட பிறகுனா அதுதான் கிடைக்கும். i^-1. ஓகே. ப்ளஸ் இது கூட இதனுடைய மதிப்பு 1 கூட பிறகுனா அதே தான் கிடைக்கும். 1/t⁻−1. i⁻−1 ப்ளஸ் பையில் வந்துச்சுன்னா மேலே வரும்போது அடுக்கானது என்ன மாறும்? குறி மாறும். மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறும், ப்ளஸ் இருந்தால் மைனஸாக மாறும். அப்போ i^+1 t-ன்னு போட்டோம் பார்த்தியா? இவ்வளோ சூப்பராக. i^+1 i^-1. i^-1னா சொன்னோம் -i தானே சொல்லுவோம். அப்போ i^+1 i^-1 ஆகிடும் 0. ஏன்னா இதனுடைய மதிப்பு -i, இது +i. -i +i என்ன ஆகிடுச்சாலும் 0 ஆகிடும். தேங்க்யூ சாமி.